வணக்கம். சங்ககால இலக்கியங்கள்ல 14 மேற்கணக்கு நூல்கள் வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான மதுரை காஞ்சி. முதலாவது பெயர் காரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மதுரை காஞ்சி, மதுரை கூட்டல் காஞ்சி, மதுரை காஞ்சி. காஞ்சி என்பதற்கு நிலையாமை என்பது பொருள். இந்த உலகம் நிலையற்றது என்று அறிவுறுத்தும் வகையில புலவர் இந்த நூலின் மூலமாக மன்னருக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இப்ப படிக்கக்கூடிய நாமக்கும் சரி அறிவுறுத்தும் வகையில பாடல்கள் பல இந்த நூலின் மூலமாக நம்மளுக்கு தந்திருக்காரு. அடுத்ததா மதுரை மாநகருடைய சிறப்புகள், மக்களுடைய ஒழுக்கமான பண்புகள், மகளிருடைய சிறப்பு, மன்னரின் வீரம் மற்றும் வெற்றி, கொடை முதலான பல பண்புகளை இந்த நூல் பெற்றிருக்கு. அடுத்தது இந்த நூலின் மூலமாக மதுரை மாநகர்ல நாலங்காடி, அல்லங்காடி என்று சிறப்பிக்கக்கூடிய அங்காடிகள் இயங்கியதாக சொல்லப்படுது. நாலங்காடி என்பது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய அங்காடி, அல்லங்காடி அப்படின்றது இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய அங்காடி. இந்த அங்காடிகள் எப்பவுமே விழாக்கோலம் போல காட்சி அளிக்குமா. மதுரையில மாட மாளிகைகள், இந்த கடைவீதிகள் எப்பவுமே ஒரு விழா கோலம் போல காட்சியளிப்பதாக இந்த நூலின் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த மதுரை மாநகரில் வனவிலங்கு சரணாலயமும் இருந்ததற்கான சான்றும் இருக்கு. புலிகளும் இந்த வனவிலங்கு சரணாலயத்துல இடம்பெற்றிருக்கிறதாக நம்மால அறிஞ்சிக்க முடியுது. அடுத்ததா இந்த நூலை இயற்றிய புலவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த புலவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மாங்குடி மருதனார். இவர் தான் 8 தொகை நூல்கள்ல 13 பாடல்களை இயற்றியதாக சொல்லப்படுது. அடுத்ததா இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இவர் தான் நெடுநெல் வாடை என்று சொல்லக்கூடிய 10 பாட்டு நூல்களுக்கும் நூலுக்கும் பாட்டுடை தலைவனாக வைத்து நக்கீரரால இயற்றப்பட்டிருக்கு. அடுத்ததா மதுரை காஞ்சி பாடல் அடிகள் பத்தி பார்க்கலாம். மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டிருக்கு பாடல். அதனாலதான் 10 பாட்டு நூல்களிலேயே மிகப்பெரிய நூலாக இந்த மதுரை காஞ்சி எண்ணப்படுது. 354 பாடல் அடிகளை கொண்டு மதுரை மாநகருடைய சிறப்புகளை இந்த நூல் ஒருங்கே பெற்றிருக்கு. அடுத்ததா பா வகையை பத்தி பார்க்கலாம். இந்த நூல் அகவற்பாவால் ஆனது, அதாவது ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாடல்கள் வஞ்சிப்பாவாலையும் இயற்றப்பட்டிருக்கு. அடுத்ததா மதுரை காஞ்சி புறத்திணை சார்ந்த ஒரு நூலாகும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புறத்திணை 12 திணைகளுள் காஞ்சி திணை பத்தி பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மன்னருடைய வீரம், வெற்றி, கொடை, மக்களின் பன்முக புறம் சார்ந்த பல செய்திகளை இந்த நூல் பெற்றிருக்கு. அதனாலையும் இந்த நூலுக்கு புறத்திணை நூல் அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா மதுரை காஞ்சிக்கு சுட்டப்படக்கூடிய வேறு பெயர் பார்க்கலாமா. பெருகுவளம் மதுரை காஞ்சி. ஏன் அப்படி சொல்றேன்னா எப்பவுமே செழிப்பா இருக்குமா. செல்வ செழிப்போடு அந்த அங்காடிகளாக இருக்கட்டும், மாட மாளிகைகளா இருக்கட்டும், கோவில் குளமாக இருக்கட்டும், மக்களுடைய அந்த மகிழ்ச்சியா இருக்கட்டும் எப்பவுமே பெருகி கொண்டே இருக்கிறதுனாலதான் பெருகுவளம் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி பாட்டு, காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 புறத்திணைய பத்தி பாடுறதுனால இதுக்கு காஞ்சி பாட்டு அப்படின்ற பெயரும் இருக்கு. கூடல் தமிழ், கூடல் அப்படின்றதுக்கு மதுரை என்பது பொருள் இல்லையா, அதனால கூடல் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மாநகர் பாட்டுன்னு சொல்றாங்க. இந்த நூலுக்கு வேறு பெயர் மாநகர் அப்படின்றது மதுரை ஒரு மாநகர் இல்லையா, அதனால மாநகர் பாட்டு அப்படின்ற பெயரும் இந்த நூலுக்கு வழங்கப்படுது. அவ்வளவுதாங்க இந்த மதுரை காஞ்சியோடைய ஒரு சுருக்கமான தகவல்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.